la! Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. திரும்ப கடந்த காலங்களில் இந்த மாதிரியான குழப்பத்தில் இருந்ததே கிடையாது. இப்போ ஏன் இருக்கான்றது நிச்சயம் ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். 80ல் வந்து காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி அமைச்சாங்க. காங்கிரஸும் திமுகவும் 117 இடங்களில் போட்டி போட்டு தோத்தாங்க, 2 பேருமே தோத்தாங்க. ஸோ அந்த மாதிரி நிலைமைனா கூட்டணி ஆட்சியை வந்து ஒத்துக்கிறது கிடையாது. விசிகா அந்த இடத்துல சேரும்போது, அதிமுகவோட சேரும்போது அதுக்கு நெகட்டிவ் ஓட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது காங்கிரஸோடு இருக்கும்போது, திமுகவோடு இருக்கும்போது அதுக்கு இருக்கிற அட்வான்டேஜ். விழா கூட்டத்தில் ஸ்டாலின் பேசுறதுலேருந்து நம்ம ஒரு ஊகிக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நடுவில் ஸ்டாலினும் திரும்பவும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பரபரப்பாக பேசக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தொடர்ச்சியாக திமுகவுக்கும் திருமாவுக்கும் இடையில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது ஓடுது. இதனுடைய உச்சகட்டமாக பார்த்தோம் அப்படின்னா, இன்று காலையில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு ஒரு வீடியோவை பதிவேற்றம் செய்திருந்தார்கள் திருமா அவர்களுடைய எக்ஸ் தளத்தில். சிறிது நேரத்திலேயே அது வந்து டெலீட் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு செய்தியாளர்கள் கேட்கும்போது அட்மின் தான் பதிவு பண்ணாங்க, அதை எனக்கு தெரியாது, நான் கேட்குறேன்னாரு. ஆனால் தற்போது மீண்டும் அது வந்து பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அப்போது இது மூலமாக என்ன மெசேஜ் சொல்ல வருகிறார் திருமா அவர்கள்? இல்லை, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் திருமாவோட அந்த செய்கைகளும் பேச்சுக்களும் வந்து ஒரு விதமான ஒரு சர்ச்சையை வந்து கிளப்பியிருக்கிற சூழலில் இன்றைக்கி அதுவும் வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து சென்னை வந்து இறங்குற அந்த சமயத்தில் இந்த ட்விட்டை அவர் போட வேண்டிய அவசியம் என்னன்ற ஒரு கேள்வி காத்தால் எல்லாருக்கும் வந்தது. ஒருவேளை அவரே அதை ஃபீல் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது ஏன் போட்டாங்கன்ட்டு உடனே அட்மின் தான் போட்டாங்க, அதை எடுத்துட்டாங்க அப்படின்னாங்க. 2 தடவை போட்டு எடுத்துருக்காங்க ஆக்சுவலாக வந்து. அப்போ அங்கே என்ன குழப்பம் நடந்தது இதில்? போடலாம் எடுக்கலாம்னா அப்போ உறுதியான ஒரு ஸ்டாண்ட், உங்கள் ஸ்டாண்டு 99லேருந்தே நீங்கள் இந்த ஸ்டாண்டில் இருக்கிறதா சொல்கிறீங்க. அப்போ அதை போட்டால் எங்களுடைய கொள்கை எதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா யாரும் உங்களை கேள்வி கேட்க போகிறதில்ல. அதிகாரத்தில் பங்குன்றது எல்லா கட்சியும் கேட்குற ஒரு விஷயம்தான். அதை நீங்கள் போட்டு எடுக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? அப்போ நீங்களே ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கீங்கன்றதான் நான் உணர்றேன் ஆக்சுவலாக. ஸோ இந்த குழப்பம் வந்து திருமாவுக்கு இப்போ வரல. இந்த குழப்பம் வந்து இப்போது ஒரு 3 மாத காலமாகவே அவருடைய செயல்கள்லையும் பேச்சுக்கள்லையும் நான் ஒரு ஊசலாட்டத்தை பார்க்குறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அவர் திமுகவோட கூட்டணி கட்சியில் இருக்கார், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்னராக இருக்கார். 3 தேர்தலாக அவர் வெற்றியை பார்த்துட்ருக்கார். அவருடைய கட்சி சின்னம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. 2 எம்பிக்கள் இருக்காங்க, 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. தொடர்ந்து வெற்றியை பார்த்துட்ருக்கார். இந்த மாதிரி வெற்றி வந்து அவருடைய கடந்த கால அரசியல் அவர் பார்த்தது கிடையாது. ஸோ மத்தியில் இருக்கிற மோடி ஆட்சி அகற்றணும், இல்லை மாநிலத்தில் பாஜக கால் ஊன்றக்கூடாது அப்படின்னு பாஜக சித்தாந்தத்தை எதிர்த்து நிற்கிறார். கூட்டணியில் உறுதியாக இருக்கார். இதுக்கு எதிர்க்க இருக்கிற கட்சிகள் யாரும் பாஜகவோட சேரமாட்டாங்கன்னு உறுதி எதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது திமுக கூட்டணியில் அவர் கண்டினியூ பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறத நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. அவருடைய கட்சி எதிர்காலத்தை கருதியும் அவருடைய கட்சிக்காரர்கள் நலன் கருதியும் அவர் இந்த திமுக கூட்டணியில் தற்சமயம் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. இப்படி இருக்கிற சூழலில் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையில் பேசின அவர் பேச்சுக்கள், கள்ளச்சாராயம் மரணங்கள், கள்ளக்குறிச்சி விஷயம், அப்புறம் முருகன் மாநாடு, இந்த மாதிரி விஷயங்கள் அவர் தெரிவித்த கருத்துக்கள், அப்புறம் தலித் முதல்வர் வந்து இங்கே வர முடியாது தமிழ்நாட்டில்னு சொன்ன விஷயங்கள். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து தலித்துகளுக்கு அதிகார பகிர்வு போன்ற விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அதோட ரொம்ப முக்கியமாக அந்த மது ஒழிப்பு மாநாட்டில் வந்து அவருக்கு பார்த்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, எல்லா சக்திகளையும் இணைக்க வேண்டும் மது ஒழிப்புக்குன்னு சொல்லிட்டு அவர் அதிமுகவை சேர்ப்பீங்களான்னா அதிமுகவை சேர்ப்பேன் அப்படின்னு சொன்னால், அவர் அந்த இடத்துல வந்து எல்லா கட்சி சார்பு இல்லாமல் நடக்கிற விஷயம் யார் வேணால் கலந்துக்கலான்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாருன்னா பிரச்சனை இருந்திருக்காது. பாஜக பாமகவை சேர்க்க மாட்டோம், ஜாதிய மதவாத கட்சிகள்னு சொல்கிறாரு. அப்போது திமுக கூட்டணிக்கு எதிராக இருக்கிற அதிமுகவை நம்ம சேர்க்க சொல்கிறோமேன்ற உணர்வு அவருக்கு இருந்திருக்கணும் கண்டிப்பாக. இருந்தாலுமே அந்த வார்த்தையை அதிமுக சேர்க்கலான்னு சொன்னதன் மூலமாக ஒரு பெரிய சர்ச்சையை வந்து கிளப்பி விட்டார். தொடர்ந்து நடக்கிற விஷயங்களை பார்த்திங்கன்னா அதோட தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி நடந்த இந்த விஷயங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், நடுவில் என்ன சொல்கிறார், அரசியலுக்கும் மாநாட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது, நான் திமுக கூட்டணியில் கன்டினியூ பண்ணுறேன் அப்படின்றார். அப்போ இன்றைக்கி இந்த ட்விட்டு போட்டார், சிஎம் வர அன்றைக்கி இந்த ட்விட்டை போடுறதை எடுக்கிறார். அவர் மனசில் என்ன விஷயங்கள் இருக்குதுன்னு தெரியல, ஏதோ ஒரு ஊசலாட்டத்தில் அவர் இருக்கார் ஆக்சுவலாக. எக்ஸாக்டாக அவருடைய குழப்பம் என்னன்னு நமக்கு புரியல ஆக்சுவலாக. இது மாதிரி திரும்ப கடந்த காலங்களில் இந்த மாதிரியான குழப்பத்தில் இருந்ததே கிடையாது. இப்போ ஏன் இருக்கான்றது நிச்சயம் ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ காலையில் இருந்த குழப்பம் வந்து அவருக்கு இப்போது தெளிவாக இருக்குது. மறுபடியும் வந்து ஏற்கனவே அவர் சொன்ன மாதிரி நான் 99லேருந்து இந்த விஷயத்தை நான் சொல்லிட்டு வரேன், அதிகாரத்தில் பங்கு வேணுன்ற விஷயத்தை.
அப்படின்னு அந்த விஷயத்தை உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் இப்போ மறுபடியும் போட்டிருக்காரு. நம்ம அடுத்த கட்டமாக நம்ம ஏன் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறத நம்ம முன்னெடுக்கக்கூடாது, இது ஏற்கனவே நான் வச்சது தான், அதை நோக்கி போனாதான் விசிகாவுக்கு விடிவு காலம்னு அவர் நம்புறாரா? அது இங்கே தமிழ்நாட்டில் சரியான பாதைக்கு போகுமா? ஈவன் காங்கிரஸ்காரங்க கூட அதிகாரத்தில் பங்குன்ற ஒரு விஷயத்தை இந்த செல்வ பிறந்தகையோட மீட்டிங்கில் சொல்லியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். பட் எல்லா கட்சிகளும் அதை கேட்குறதுல வந்து அவங்களுடைய உரிமை எது கேட்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் வந்து கூட்டணி ஆட்சி அப்படி பாருங்க, கூட்டணியாக சேர்ந்து போட்டி போடுறதை ஒத்துப்பாங்க. கூட்டணி ஆட்சி அப்படின்றது தமிழ்நாட்டோட வரலாற்றில் வந்து இதுவரையும் நடந்தது கிடையாது. ஆக்சுவலாக 80 வந்து காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி அமைச்சாங்க. அசம்பிளி தேர்தலில் வந்து பார்லிமெண்ட் தேர்தலில் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி நல்லா வின் பண்ணித்து. ஆனால் அப்புறம் ஆட்சியை கலைச்சாங்க, எம்ஜிஆர் ஆட்சி. அப்புறம் அசம்பிளி எலெக்ஷன் வந்தபோது காங்கிரஸும் திமுகவும் 117 இடங்களில் போட்டி போட்டு தோத்தாங்க, 2 பேருமே தோத்தாங்க. ஸோ அந்த மாதிரி நிலவரம் கூட்டணி ஆட்சியை வந்து ஒத்துக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் வரிசையாக பல தேர்தல் பாருங்கள். 96 வந்து கலைஞர் வந்து மைனாரிட்டி ஆட்சி தான், 96 இடங்கள் தான் வாங்கியிருந்தார். ஆனால் பாமகவையும் காங்கிரஸையும் அவர் சேர்த்துக்கலாம், சேர்த்துக்காத அவர் தனியாக தான் திமுக மந்திரி சபை தான் நடந்தது, சேர்த்துக்கல அவர் ஆக்சுவலாக. ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா அவர் நினச்சிருந்தா அப்போ காங்கிரஸும் பாமகவும் ப்ரெஸ் பண்ணி தான் நடத்திருக்கலாம். ஆனால் அவர் சோனியா காந்தியை கன்வின்ஸ் பண்ணிட்டார் டெல்லியில், அங்கே வந்து ஐக்கிய முன்னணி ஆட்சி நடந்தது. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது இங்கே ஸ்டாலின் அவர்கள் வந்து கூட்டணி ஆட்சிக்கு வந்து எடுத்த உடனே ஒத்துப்பாருன்றது எனக்கு நிச்சயமாக தோணலை. ஈவன் ஜெயக்குமாரே இன்றைக்கி சொல்லியிருக்காரு, அதிமுக வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வந்து அதிமுக கொடுக்காதுன்னு தான் சொல்லியிருக்காரு. எந்த கட்சியுமே நீங்கள் தேர்தலுக்கு போகும்போது கூட்டணி நாங்கள்லாம் ஆட்சிக்கு வந்தால் கூட்டணி ஆட்சி நடத்துவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்கள்கிட்ட நீங்கள் நம்பிக்கை இழந்துருவீங்க. ஒரு சிங்கிள் பார்ட்டி ஆட்சிக்கு மேலே இருக்கிற நம்பிக்கையும் கூட்டணி ஆட்சி மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி கான்செப்ட் வந்து போட்டி போடுறதுக்கு வேணால் சரியாக இருக்குமே தவிர அதிகாரத்தில் பங்குன்னு வரப்போ அது வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஆதரவை பெறாது அது ஆக்சுவலாக. அதனால தான் சொல்கிறேன், இந்த திமுக ஆட்சி வந்து நிச்சயமாக வந்து இயல்பாகவே திமுகவுக்கு ஒரு மெஜாரிட்டி கம்மியாக போய் அப்போ இவங்களாம் கூட்டணியிலிருந்து இயல்பாகவே ஒரு கூட்டணி ஆட்சி அமைஞ்சதுன்னா அதோட விஷயம் வேறு. ஆனால் திமுக மெஜாரிட்டி வந்த பிறகு கூட எங்களை வந்து அதிகாரத்தில் சேர்த்துக்கணும்னு எதிர்பார்த்தாங்கன்னா அது தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்றது என்னுடைய கருத்து. அதனால் இந்த விஷயத்தில் வந்து இந்த கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றது விசிகாவுக்கு இயல்பாகவே நடக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த கூட்டணியில் இருந்தார்னா அது வந்து சொல்லி ஓட்டு கேட்டு வரக்கூடிய வாய்ப்பு இல்லை என்பது என்னுடைய கருத்து. ஆனால் இதிலே மக்கள் நல கூட்டணி மாதிரி விசிக இப்போ விஜய் அவர்கள் வர்றாங்க, அடுத்து சீமான் இப்போ தனித்து போட்டினாலும் நாளைக்கு இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு கூட்டணி ஆட்சியை அமைக்கிறதுக்கான முயற்சி எடுக்கலாம்ல. இவ்வளோ நாள் கடந்து வந்துட்டோம், அடுத்த கட்டத்துக்கு நகரும் போது இந்த மாதிரி முடிவை அவங்கெல்லாம் எடுக்கலாமா? ஏன்னா எல்லாரும் இதில் ஒத்து இருக்கிறாங்க இல்லையா, சீமானுக்கும் கூட உடன்பாடு இருக்கிறது. இல்லை, அதாவது தேர்தல் கூட்டணின்றதை ஒத்துப்பாங்க. ஆனால் தேர்தல் கூட்டணியோட முடிவுகள் எப்படி வருதுன்றதை பொறுத்து தான் கூட்டணி ஆட்சின்ற ஒரு விஷயம் வரும். ஸோ முடிவுகளை பொறுத்து தான். அப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் அதிகாரத்தில் பங்குன்னு நீங்கள் கேட்கும்போது திமுக தான் போட்டி போடுற இடங்களை குறைச்சிட்டா தான் வந்து முடியும். அது ஆக்சுவலாக அது 150 இடங்களுக்கு நான் மெஜாரிட்டி வாங்கணும், அதனால் 150 இடங்களை நான் போட்டி போடணும்னு சொன்னேன். இல்லைங்க, நீங்கள் 120 இடங்களில் போட்டி போடுங்க, எங்களுக்கு 20 இடங்கள் கொடுங்க, அவங்களுக்கு 20 இடங்கள் கொடுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா திமுக அதுக்கு ஒத்துக்காது ஆக்சுவலாக. அப்போ அது அதிகமான இடங்களில் போட்டி போட்டு அதுக்கு தனி மெஜாரிட்டி வரா மாதிரி தான் போட்டி போட்டு அதுக்கப்புறம் மற்ற இடங்களை தான் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு பகிர்ந்து கொடுப்பாங்க. அந்த கூட்டணி கட்சிகளுக்கு பகிர்ந்து கொடுக்குற அந்த இதை பார்த்தீங்கன்னா அவங்களால யாராலையும் ஆட்சிக்கு வர முடியாது, திமுகவால் மட்டும்தான் ஆட்சிக்கு வர முடியும். அப்போ திமுக மெஜாரிட்டி ஆட்சி வந்தால் அவங்க பங்கு கொடுக்க மாட்டாங்க. அதுதான் இயல்பான நிலை, நார்மலாக அப்படி தான் நடக்கும். அதனால் வந்து சப்போஸ் திமுகவுக்கு மெஜாரிட்டி கம்மியாகி இவங்கெல்லாம் கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னா அது இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம். அது வந்து நடந்ததுன்னா விசிகாவுக்கு அதிர்ஷ்டம். அது நடக்கலைன்னா வந்து கூட்டணி ஆட்சின்னு சொன்னால் ஓட்டு போட மாட்டாங்க யாரும். நீங்கள் இந்த உறுதி கிடையாது அப்படின்னு நீங்கள் பாஜகவுடைய சித்தாந்தத்தை எதிர்த்து நிற்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே எந்த கூட்டணிக்கு போவேன்னா அதிமுக இப்போ பாஜகவோட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம், எந்த காலத்திலும் இல்லை அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. இப்போ அதையும் அவர் கன்சிடர் பண்ணலாம்ல, ஏன்னா இந்த பக்கம் அவங்களுடைய ஒரு வருத்தமாக கூட இருக்கலாம். ஆளுநருடைய டீ பார்ட்டிக்கு போனதாக இருக்கட்டும், ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்ததாக இருக்கட்டும், இந்த விஷயங்களை ஒட்டி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு அந்த இடத்துல அதிமுக அப்படிங்கும்போது போகலாமா அப்படிங்கிற ஒரு அந்த ஊசலாட்டத்தில் ஒரு பகுதியாக எடுத்துக்கலாமா? இல்லை, அதாவது கவர்னர் டீ பார்ட்டிக்கு வந்து திமுகவுக்காக தான் இவங்களும் போராடிட்டு இருக்காங்க. கூட்டணி கட்சிகள் பாய்காட் பண்ணும்போது திமுக போனது வந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு வருத்தமான விஷயம் தான், அதில் சந்தேகமே கிடையாது. ராஜ்நாத் சிங் வந்து நாணயம் வெளியிட்டது கூட அவங்க ஓரளவுக்கு ஜீரணிக்கிறாங்க, பரவாயில்ல என்னங்க மத்திய அரசு வெளியிட்டது அதனால் கூப்பிட்டாங்க. ஆனால் இந்த கவர்னர் வந்து திருந்தாத ஒரு கவர்னர், அவர் கொடுக்குற டீ பார்ட்டிக்கு டிஎம்கே நம்ம பாய்காட் பண்ணுறோம், டிஎம்கே போகுதுன்னு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வருத்தம்
திருமாக்கெல்லாம் உண்மையிலேயே இருக்குது, சிபிஎம்க்கு இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. அந்த கவர்னர் திருந்த மாட்டார்ன்றதுக்கு உதாரணம் உடனே 2 நாள்லேயே என்ன சொல்கிறாரு, ஸ்டேட்டோடைய சிலபஸ் சரியில்லை அப்படின்னு ஆரம்பித்து பேச ஆரம்பிக்கிறாரு. இன்றைக்கி பிஹெச்டி தரம்லாம் சரியில்லைன்னு ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு முதல் நாள் கூட அவர் பேசியிருக்கிறாரு. ஆமாங்க, அதுக்கு முதல் நாளும் பேசியிருக்காரு. முதல் நாள் வந்து பேசியிருக்காரு, திராவிட இயக்கங்களெல்லாம் பற்றி நிறைய பேசியிருக்காரு. அவர் என்றைக்குமே அவர் மாற்றினது கிடையாது ஆக்சுவலாக. ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுது மத்திய அரசும் வந்து நிதியெல்லாம் ரிலீஸ் பண்ண போகிறதில்ல, மெட்ரோக்கும் ரிலீஸ் பண்ணலை, அல்லது கல்விக்கும் ரிலீஸ் பண்ணலை. இப்படி வந்து கவர்னர் போக்குலேயும் மத்திய அரசு போக்குலேயும் எந்த விதமான மாறுதலும் இல்லாத போது நீங்கள் எதுக்கு போய் கவர்னர் டீ பார்ட்டியில் கலந்துக்கிறீங்கன்னு அவங்க கூட்டணி கட்சிகள் மத்தியில் ஒரு பேச்சு இருக்குது ஆக்சுவலாக. அதுவும் ஒரு வருத்தமான ஒரு விஷயந்தான். ஆனால் அவருக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க பாஜக விட்டு விலகி வந்துட்டாங்க அதிமுகன்றாங்க. பட் இன்றைக்கி வந்து அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. பொறுப்புக்குழுவில் இருக்கிற பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் அவங்களுக்கு என்னென்னா ஒரு மெகா கூட்டணி அமைக்கணுன்ற பாஜகவுடைய அந்த மோட்டிவில் வந்து அதிமுகவை சேர்க்கணும், தேமுதிக பாமகவெல்லாம் சேர்த்து மெகா கூட்டணி அமைச்சா நமக்கு திமுகவுக்கு மாற்றாக நம்ம வர முடியும்னு ஒரு நம்பிக்கையில் அங்கே சில பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ அது வந்து ஒரு மெகா கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இப்போ திருமாவளவன் அதிமுகவுக்கே போராட வச்சுக்கோங்க, அங்கே என்ன பெருசாக சாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அதிமுகவே வலிவிழுந்திருக்கு. திருமாவளவன் அந்த இடத்துல போனார்னா அந்த கூட்டணியில் பாஜகவும் வர முடியாது, பாமகவும் வர முடியாது, தேமுதிகவும் வந்து பாஜக இருக்கிற அணிக்கு போயிட்டாங்கன்னா அந்த அதிமுக கூட்டணி எந்த விதத்தில் பலம் பெறும்? சீமான் தனியாக நிற்கிறாரு, விஜய் இது இப்போ தான் வந்திருக்காரு, அவரோட ஓட் பேங்க் எவ்வளோன்னு தெரியாது. அப்போ அதிமுக என்ன மெகா கூட்டணி அமைச்சிட முடியும்? அப்போ திமுகவுக்கு எதிராக 4 விதமாக ஓட்டுகள் பிரியும் போது திமுகவுக்கு இன்னும் வெற்றி வாய்ப்பு கூட தான் செய்யுமே தவிர அதிமுக அன்றைக்கி என்ன லாபம் வந்துருக்கணும்? அதில் போய் விசிகா சேர்ந்து அதில் என்ன லாபம் வந்துடும்? விசிகா அந்த இடத்துல சேரும்போது, அதிமுகவோட சேரும்போது அதுக்கு நெகட்டிவ் ஓட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது காங்கிரஸோடு இருக்கும்போது, திமுகவோடு இருக்கும்போது அதுக்கு வந்து அதுக்கு இருக்கிற அட்வான்டேஜ். அங்கே போய் நீங்கள் மைனாரிட்டி விசிகா மட்டுமே இருக்கிற இடத்துல மைனாரிட்டி ஓட்டு வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. காங்கிரஸ் தான் மைனாரிட்டி ஓட்டு பெறறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காங்கிரஸும் திமுகவும் இருக்கிற இடம் தான் மைனாரிட்டி ஓட்டு பெறும். ஸோ விசிகாவும் அதிமுகவும் சேர்ந்தால் மற்ற கட்சிகள் வராது மட்டும் இல்லை, அதிமுகவும் பலமீனமாக இருக்கும்போது அது அந்த இடத்துல சேரும்போது விசிகாவுக்கும் நெகட்டிவ் ஓட்டு வரும்பொழுது என்ன வாக்குகளை அவங்க வாங்கிட முடியும், என்ன இடங்களை அவங்க பெற்றுக்க முடியும்? அதிமுக 30 சீட் உங்களுக்கு கொடுத்தா கூட நீங்கள் 4 சீட்டு தான் அதில் வின் பண்ணுவீங்க. ஆனால் திமுகவில் 10 சீட் கொடுத்தா நீங்கள் 8 சீட் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கே. இப்போ வின்னபிலிட்டி ஃபேக்டரும் இங்கே இருக்கும்பொழுது எதுக்காக போய் அங்கே சேரணும்? அதனால் வந்து இப்போ ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் அவர் பண்ணுறார். அப்ப என்ன காரணமா இருக்கும் இந்த இதுக்காகன்னு நான் கேட்கிறேன். அடிப்படையாக வந்து நம்ம யூகிக்கிற ஒரு காரணம் என்னன்னா, திமுக அணியில வந்து ப்ரெஷர் பண்ணி திமுக அதிகமான இடங்கள் வாங்கலாம், இல்லை இப்போ சொல்கிற மாதிரி அதிகாரத்தில் பங்கு போன்ற விஷயங்கள்ல ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் பண்ண முடியுமா? இந்த 2 விஷயம் அவர் ட்ரை பண்ணலாம். ஆனால் இந்த 2 விஷயத்தை வந்து அவர் தனியாகவே ஸ்டாலின்கிட்ட பேசியே பண்ணலாமே தவிர இந்த மாதிரி இவ்வளவு பரபரப்பை உண்டு பண்ணி பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு சந்தேகத்துக்கு உள்ளாகி இந்த விஷயத்தை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஏதோ ஒரு ஊசலாட்டம் அவர் மனசில் இருக்குது, இல்லை திமுக மேலே அவருக்கு ஏதோ ஒரு வருத்தம் இருக்கலாம். அந்த வருத்தத்தை அவர் ஸ்டாலின்கிட்ட கூட பேசி தீர்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா நேற்று ராத்திரி மதுரையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அவரோட கொடிக்கம்பத்தை வந்து முதலாக விசிகே ஆரம்பித்த போது நட்ட கொடிக்கம்பத்தை எடுத்திருக்காங்க. அதை வந்து 62 அடி கொடிக்கம்பமாக மாற்றிருக்காங்க. அது ஏதோ ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்துல இருக்குது, சாலை ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த சூழலில் வந்து திமுக அதிகாரிகள் இதை பண்ணும்பொழுது இன்னும் விசிகாவுக்கும் திமுகவுக்குமான கேப் இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உண்மையான அதிருப்திக்கான காரணத்தை திருமாவளவனே சொன்னாலே நமக்கு தெரியாது. ஆனால் இதெல்லாம் பண்ணிவிட்டு நடுவில் என்ன சொல்கிறாரு, இந்த ட்விட்டை போட்டது அட்மின் ட்விட்டு போட்டது இவருக்கு தெரியாத இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை திமுக இதை எப்படி பார்க்குதுன்றதை நாளைக்கு பழவிழா கூட்டத்தில் ஸ்டாலின் பேசுகிறதுலேருந்து நம்ம ஒரு ஊகிக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நடுவில் ஸ்டாலினும் திரும்பவும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது நடந்ததுன்னா ஒருவேளை சில கிளாரிட்டிலாம் நம்ம கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வந்து இந்த கூட்டணிக்கான ஒரு டேமேஜ் பண்ணிட்டாரு, திருமாவளவன் ஒரு டேமேஜை பண்ணியிருக்காரு அப்படின்றது உண்மை. பல யூகங்களுக்கு அந்த அதிமுகவை வந்து மாநாட்டுக்கு கூப்பிட்டதன் மூலமாக பல யூகங்களுக்கு வழிவகுத்து ஒரு டேமேஜை உண்டு பண்ணிட்டாரு, ஒரு சந்தேக வலையை வந்து வீசிட்டாரு அப்படின்றது உண்மை. இதை எப்படி வந்து சரி செய்ய போகிறார் திருமாவளவன், இல்லை ஒரேடியாக வந்து ஒரு பிளவுக்கான ஒரு விஷயத்தை கையில் எடுக்க போகிறாரா போன்ற பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அடுத்த 2-3 நாள் நடக்கிற டெவலப்மெண்ட்டை வச்சு நம்ம இன்னும் ஒரு முடிவுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆக்சுவலாக.
நீங்கள் சொன்னீங்க அந்த அதிருப்தி அப்படிங்கிறது ஆரம்பத்திலேயே, அதாவது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகே வந்து அந்த கொடிக்கம்பம் விஷயத்திலேயே இந்த விசிகாவுக்கும் திமுகவுக்குமான அந்த உரசல் ஆரம்பிச்சிருச்சு. அதிருப்தி அது விசிகவினர் மத்தியில் இருந்தது, குறிப்பாக தொண்டர்கள் மத்தியில எல்லாம். இப்போதான் வந்தோம், கூட்டணியில் நம்ம இருக்கிறோம், ஆனால் நம்மளுடைய கொடிக்கம்பத்தை நட விட மாட்டேங்கிறாங்கன்னு. அது ஒரு சம்பவம் மட்டும் கிடையாது, தொடர்ச்சியாக வெவ்வேறு இடங்கள்ல இது இருக்கு. இது அதிருப்தியை மேடையிலேயே வெளிப்படுத்தி விட்டார் திருமா அவர்கள். இப்போ அதோட உச்சகட்டமாக அவர் முத கட்சி ஆரம்பிச்ச ஊனுன அந்த கொடிக்கம்பத்தை அகற்றி இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் தான் அவருடைய மனதை பாதித்திருக்குமா? அப்போ நம்ம வந்து ஒரு அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில பங்கு அப்படின்னு நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா நமக்கு இது போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள், ஓரளவுக்காவது நம்ம அதிகாரத்தில் இருந்தோம்னா அதுக்கான பலன் கிடைக்கும். ஏன்னா கூட்டணியில இருந்துகிட்டே இருக்காங்க, நமக்கு தொடர்ந்து மற்ற எல்லாருக்கும் அவங்க சொல்றது, அவங்க தரப்புல பாமக கொடியை ஏற்றுறதுக்கோ மற்ற கட்சிகள் கொடியை ஏற்றுறதுக்கோ அங்கே எங்கேயுமே பிரச்சனை கிடையாது, எங்களுக்கு மட்டும் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த காயம் தான் அவருக்கு இந்த பதிவோட ஒரு முத்தாய்ப்பு இருந்திருக்குமா? இல்லை, இந்த இப்போ கொடிகள் வைக்கிறதுல, கொடிக்கம்பங்கள் வைக்கிறதுல, தெருவுக்களில் வைக்கிறதுல சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஹைகோர்ட்டோட ஆர்டர்ஸ் இருக்குது, ஆக்கிரமிப்பு, டிராஃபிக் இடைஞ்சலாக இருக்குது, போன்ற பல விஷயங்கள் இருக்குது. அதனால் அவங்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அதை எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்களோட மட்டும்தானே எடுக்கிறாங்கன்னா வேறு பல இதுக்கு முன்னாடி வேறு பல கட்சிகள் இது கூட எடுத்திருக்காங்க. அவ்வப்போது பல்வேறு கட்சிகள் எடுக்க தான் செய்கிறாங்க. அது அப்பப்போ ஒரு செய்தியாக வந்துட்டு தான் போயிட்டுருக்கு. ஆனால் என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, திருமாவளவன் இந்த மாதிரியான ஒரு சர்ச்சைக்குள்ளே சிக்கியிருக்கிற இந்த நேரத்தில், திமுக கூட்டணியில் இருக்கிற திருமாவளவன் இந்த மாதிரி சர்ச்சைகளுக்குள்ளே சிக்கியிருக்கிற இந்த சூழலில் இந்த நேரம் பார்த்து நேற்று ராத்திரி அந்த கொடிக்கம்பத்தை அகற்ற வேண்டிய அவசியம் என்னன்னு நான் கேட்குறேன். அது அதிகாரிகள் அதை பண்ணுறாங்கன்னா இந்த அரசியல் சூழலை வந்து இந்த திமுகவுக்கு எதிரான ஒரு விஷயங்களுக்காக பயன்படுத்துகிறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு தோணுது. ஆக்சுவலாக விசிக தரப்பில் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதிகாரிகள் தான் இதை பண்ணுறாங்க. அப்போ மேலேந்து நம்மளுடைய கூட்டணி கட்சி இதை வந்து இதை செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு உத்தரவு வரணும்ல, அப்போ என்ன அசால்ட் அந்த இடத்துல அப்படிங்கிற ஒரு வேதனை அவங்க கிட்ட இருக்கு. விசிக கிட்ட விசிகாவுக்கும் நீங்கள் ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்க முடியாது இல்லை விதிகள்லேருந்து, அவங்களுக்கு மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கீங்களேன்னு அவங்க கேட்குறாங்க. அது வந்து உதாரணத்தோடு கேட்டு அவங்க கேட்டு வாங்கலாங்க. நான் இல்லை, நானும் சொல்ல வரேன்னா, ஏதோ ஹைகோர்ட் ஒரு கைட்லைனை கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க, அந்த கைட்லைனை மீறி எந்த கொடிக்கம்பம் இருந்தாலும் அதை எடுத்துருவாங்க. அதுலேருந்து யாருக்காவது ஒருத்தருக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்தாலும் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். ஸோ யாருக்கு கொடுத்தாங்க என்னென்னு அவங்க சொன்னாங்கன்னா அது கவர்மெண்ட் அதை பார்த்துப்பாங்க, அது மூலமாக அவங்க வாங்கலாம். இதை வந்து திமுக தரப்புலேருந்து இப்போ விசிக தொடர்ச்சியாக அந்த சர்ச்சையிலே சிக்கிட்டு இருக்காங்க. திமுக தரப்புலேருந்து இதை எப்படி பார்ப்பாங்க? திமுக தரப்புலேருந்து வந்து பார்க்கும்போது ஆஃப் த ரெக்கார்டாக தான் அவங்க பேசுகிறாங்க. ஆக்சுவலாக ஏன் இவர் இப்படி பண்ணுறாருன்னு அவங்களுக்கும் புரியல. ஆக்சுவலாக இது ஏன் இந்த நிலைமை எடுத்திருக்காரு, ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக சொல்கிறாங்க. ஒரு முக்கியமான திமுக பிரமுகர்கிட்ட பேசும்போது சொல்கிறார், அவர் எங்களை விட்டு போக மாட்டார் சார், எங்கள் கூட தான் இருப்பார், பட் அவருடைய இந்த செயல்பாடுகளுக்கான காரணம் எங்களுக்கு தெரியல. இதை முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடன் நேரடியாக பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்குமா? திரும்ப அவர்களுக்கு பேசாமல் அவர் வெளியில் வந்து பேசணும்னு அவசியம் இல்லை, முதல் பேசியிருப்பாரா? அது சரியாக வரலன்னு வெளியில் பகிரங்கமாக பேசியிருப்பாரா? என்ன நடந்திருக்கும்? அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி அவருடைய பிறந்தநாளை ஒட்டி திருமாவளவன் சந்தித்தார். அவர் அப்போ அதெல்லாம் பேசினாரா நமக்கு தெரியாது. இன்னும் நாளைக்கோ நாளைக்கோ கூட சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திமுக காரங்களுடைய மனநிலை என்னவா இருக்குன்னு நாளைக்கு பவள விழா செப்டம்பர் 17 அன்றைக்கி ஸ்டாலின் பேசும்போது ஒரு வேளை சொல்லலாம். அந்த திமுக பேசும்போது அவங்க மனநிலை, இந்த விசிகாவுடைய இந்த நடவடிக்கைகளை பற்றி அவங்க பேசலாம், நிறையா பேசலாம். அது என்ன பேசுவாங்கன்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனால் நிச்சயமாக முதல்வரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக இவர் அதெல்லாம் பேசலாம். பேசுறதுக்கு முதல்வர் வந்து இவர் சந்திக்க முடியாதவர் கிடையாது. இவர் நினச்சா முதல்வர் உடனே சந்திக்கலாம். அதனால் இவர் என்ன மனநிலையில் இருக்காருன்னு நமக்கு புரியல ஆக்சுவலாக. ஏன்னா இன்றைக்கி பண்ண விஷயம் வந்து அவர் குழப்பத்தின் உச்சியில் இருக்கிறார் என்பதுதான் என் கருத்து. பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். அடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் 2 நாட்களில் கண்டிப்பாக இதுக்கான ஒரு சிக்னல் அவங்க பேசுறதுலேருந்து நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு பார்க்கலாம். நன்றி சார் உங்களுடைய தகவல்கள். Hola! Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.